ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ப்ராப்ளம். அது வந்து இப்போது மாருதி அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற மாதிரி அது. ஸோ இந்த ஆல்சைமர்ஸ் டிசீஸில் வந்து வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் மூளையில் வந்து டெபாசிட் ஆகுது. அமைலாய்டுன்னு சொல்லி ஒரு புரோட்டீன் வந்து அதிகமாக டெபாசிட் ஆகுது. சாதாரணமாக கிளியர் ஆகிட்டு போக வேண்டியது அதிகமாக டெபாசிட் ஆகுது. அதனால வர ஒரு விளைவு தான் இந்த அல்சைமர்ஸில் வர மெமரி லாஸ். அது வந்து ஸ்லோவாக ப்ரோக்ரஸ் ஆகும். எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு வந்து கிளாரிட்டி கிடையாது. மேபி ஈவன் 30s and 40s கூட ஸ்டார்ட் ஆகலாம். பட் அதோட விளைவு வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் 60க்கு மேலே தான் வந்து தெரிய வருது. ஒரு மாதிரி முத்தி ரொம்ப ஆப்வியஸ் ஆகுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 65, 70 அந்த ஏஜஸில் தான் வந்து அது வெளிப்படையாகுது. ஸோ ஆல்சைமர்ஸ் தான் நமக்கு ஸ்லோலி ப்ரோக்ரெசிவ் மெமரி லாஸ் டியூ டு ப்ரோட்டீன் டீஜெனரேஷன், வேஸ்ட் ப்ராடக்ட் டெபாசிஷன் இன் த பிரெயின் அண்ட் பிரெயின் டீஜெனரேஷன். மெமரிக்கு தேவைப்பட்ட கெமிக்கல்ஸும் வந்து கம்மியாயிடுது அந்த பேஷண்ட்ஸில்.